அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். சகோதரத்துவம், ஈகை குணமும், அருட்கொடையும் பல்கி பெருகணும். ஆமா, அனைவருக்கும் அந்த ஈகை பெருநாளுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு ஷோக்குள்ள போயிருவோமா? அல்லாவை நினைச்சுக்கிட்டு எல்லா அரசியல்வாதிகளும் கொடுத்த வாக்குகளும் நிறைவேற்றணும், மக்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நாடாளுமன்ற தேர்தலுக்காக 8 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்காங்க நிலவரம்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 8 தொகுதி போய் சேர்ச்சிருக்கோம், டக்குன்னு சொல்ல முடியுமோ? அதை எப்ப ஜூன் 4ஆம் தேதி சொல்லுவீங்களா? நாளை மறுநாள் விகடன் வெப் டிவில இந்த வீடியோக்கள் சுட சுட வெளியாகும். நானு அதுக்கப்புறம் நம்ம வீடியோகிராஃபர் பரத்ராஜ், அங்க இருக்கிற அவுட் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட கருத்தெல்லாம் கேட்டு நிறைய அரசியல்வாதிகள்ட்ட பேசி அங்க இருக்கிற கள நிலவரத்தை உள்ளபடி சொல்ல போறோம். நிச்சயம் பாருங்க. ஓகே, சரி. அது கள நிலவரம் சொல்ல மாட்டீங்க, வெயில் எப்படி இருந்துச்சு அதையாவது சொல்லுங்க. வெயில் அடிச்சதெல்லாம் சொல்ல மாட்டேன், எரிச்சுது. அடிச்சு துவைச்சிருக்கு போல. பெரம்பலூர், விருதுநகர், திருச்சி மக்கள்லாம் பாவம். நம்ம ஏசி ஹால்ல உட்காந்துக்கிறோம், மெட்ரோல வருது ஏசியா இருக்கும், வீட்லயும் சில நேரம் ஏசி போட்டு உட்காந்துக்கிறோம். களத்துல போறப்பதான் தெரியுது எவ்வளவு அனல் காத்து அடிக்குது. அரசியல்வாதிகள் பிரச்சாரம் இப்படி இருக்கு, வேட்பாளர்கள் பேசுறத வேற தாங்கிக்கணும் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் போறவங்க. சரி, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்க இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பில் ஒரு சர்வேயும் நேத்தே சொல்லியிருந்தோம், இந்த 2024 தேர்தலை ஒட்டி. ஸோ அந்த சர்வேக்கான லிங்க் இன்னைக்கும் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். ஆயிரக்கணக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம நினைச்சதோட பல மடங்கு அதிகமா கிளிக் பண்ணி குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில தான் பார்த்தேன் அந்த எக்ஸல் ஷீட்டை. மக்களுடைய கருத்து அப்பாப்பா ஆமா தெரிஞ்சு விட்டுருக்கீங்க. ஆமா, அந்த எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா இருப்பீங்க. அதுல முதல்ல நம்ம எங்க அதை ரிலீஸ் பண்ண போறோம்னா ஒரு தனி ஷோவா பண்ணி இம்பர்ஃபெக்ட் ஷோ பிளஸ்ல போட போறோம். வேணுங்கிறவங்க அதுலயுமே இணைஞ்சிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி தனியா ஒரு ஷோவாகவும் நம்ம பண்ணுவோம். ஓகே, அதை எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமான நியூஸ்குள்ள போயிடலாமா? போயிடுவோம். பிரதமர் மோடி இப்போ யூடியூபர்ஸ்ட மீட் பண்ணி சந்திச்சு பேசுவாங்க, அரசியல்வாதிகளை மீட் பண்ணுவாரு, தொழில் அதிபர்களை மீட் பண்ணுவாரு, தெரிஞ்சும் தெரியாமலும் சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, கேமர்ஸ், இந்தியாவில் இருக்கிற டாப் கேமர்ஸை மீட் பண்ணி கலந்துரையாடி இருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காருன்னா, நான் வெள்ளடை அடிச்சிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரா தெரியும், நானும் உங்க கூட ஒருத்தர் தான், நானும் யங்ஸ்டர் தான் அப்படின்ட்டு இருக்காரு. வெள்ளை டை அடிச்சிருக்காராமா? அதான் வெள்ளையாக்கிட்டேங்கிறாரு, முடிய தாடி எல்லாத்தையுமே. அது வயசானா எல்லாருக்கும் ஆகுறதானே ஜி, இதுக்கெல்லாம் வயசாகலையாப்பா. நானும் உங்களை மாதிரி தான் சொல்ல வர்றாரு. நானும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் தான், இங்க கொடுங்க கேம், நானும் விளையாடி காட்டுவேன்ல, ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு விஆர் கேம் விளையாண்டாரு. அதுதான் நாட்டையே வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களே ஜி, எதுக்கு விஆர் கேம் விளையாடி பார்க்கணும்ல. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, பப்ஜி மாதிரி ஒரு கேம் விளையாடி இருக்காரு. சுட்டு விளையாடுற கேம் விளையாடி இருக்காரு. ஒரு சைடு பப்ஜியை தடை பண்ணணும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பப்ஜி மாதிரி கேம் முடியாது, வேற கேம் தான் அது. அதே மாதிரி டெம்பிள் ரன் மாதிரி இன்னொரு கேம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் தான் தேர்தல் பிரச்சாரம் இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பார்ல, தமிழ்நாட்டுக்கே பலமுறை ஓடி வந்துகிட்டே இருக்காரு. அவர் ஓடுவாரு, மக்களையும் சில நேரம் ஓடலாம் வச்சிருக்காரு. டிமானிட்டைசேஷன் லைன்ல எல்லாம் நிக்க விட்டு கேம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆமா, நிறைய பக்கம் ஓடி இருக்கும்ல. கடந்த 10 வருஷத்துல பாக்குறப்ப ஒரு டைம் பணத்தை செல்லாது ஓடு ஓடு ஓடு, ஒரு பக்கம் தட்டை தூக்கிட்டு ஓடு ஓடு ஓடு, பெல் அடிக்கணும் ஓடு ஓடு ஓடு, லைட்டா வெளியில விளக்கேத்தி வைங்கன்ட்டு நம்மள டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப அவரும் விளையாடி இருக்காரா? அவர் விளையாடி இருக்காரு. இதுல நிறைய கலந்துரையாடலாம் பண்ணிருக்காரு. நீங்க அந்த கேமுக்கும் கேம்பிளிங் எப்படி வித்தியாசப்படுத்திக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு பெண் விளையாட்டாளர் இருந்தாங்க, அவங்ககிட்ட எப்படி இந்த ஃபீல்ட்ல எல்லாம் உங்களை ஏத்துக்கிறாங்களா, நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்க கேக்குறாங்க. அந்த பெண்ணும் நிறைய பேர் வரும்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு அதுல எதிர்ப்பு இருந்துச்சு அப்படிலாம் பேசுனாங்க. எல்லாம் ஹிந்தியில தான் நிறைய பேர்ட்ட கேட்டுதான் பேசுறீங்க, எனக்கு ஹிந்தி தெரியும் நினைச்சிடாத. ஆனா அது பாக்குறப்பவே ஒரு யூத்தா பாத்தீங்க எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றாரு. அது ஒரு தேர்தல் யுத்தி தான். 2K கிட்ஸ் அவங்க ஏன்னா அந்த கேமர்ஸ்லாம் யூடியூப்ல வீடியோலாம் போடுவாங்க விளையாண்டு. ஸோ அதை அப்போது நம்மளை பத்தி பேசினாங்கன்னா ஓட்டு விழுகும்ல. நம்ம கிரவுண்டுக்கு போய் நிறைய அரசியல்வாதிகிட்ட பேசி எவ்வளோ போனாலுமே 1 லட்சத்துக்கு மேலே தாண்டாது. ஆனால் கேமர்ஸ் ஏசி ஹாலில் உட்காந்து விளையாண்டா கூட மில்லியன்ஸ் வியூஸ் போகும். 5 மில்லியன் 6 மில்லியன். நீங்க வியூஸை சொன்னீங்களா? நான் வாக்குகளை நினைச்சேன். சரி, ஓகே. அதனால அவங்களை கனெக்ட் பண்ணாலே நிறைய பேர் கனெக்ட் பண்ண மாதிரி இல்லை, யங்ஸ்டர் கனெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அதனாலதான் இறங்கி நானும் 2K கிட்ஸ்ன்னு சொல்லாம சொல்றாரு மோடி. நானும் கேம் விளையாடுவேன் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸை கவர்றதுக்காக ஒரு யுத்தியை இறக்கிருக்காரு. ஆனா நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம தான் தினம் மக்கள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் இதுக்கு தனியா வேற ஸ்டேஷன்ல உட்காந்து விளையாடுறது, பிளே ஸ்டேஷன்ல உட்காந்து விளையாடுறது. ஆமா, சரி. மக்கள்கிட்ட விளையாடுறதுன்னா என்ன, அவர் ஒரு
மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதை தான் சொல்ல வந்தோம். அதே மாதிரி இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தென் சென்னைக்கு வந்து வந்தாரு. பாண்டி பஜார்ல ஒரு ரோட் ஷோ பண்ணாரு. நம்ம நேத்தே பேசியிருந்தோம், அங்க வந்து பெருசா கூட்டம் இல்லை, அதே மாதிரி ஓடி வந்தாங்க கூடவே. அங்க வந்து அந்த கோஷம்லாம் வேற இப்ப அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லி தான் 2014 வந்து மோடி ஆட்சியே அமைச்சாரு. இது அவரோட ஒரு தாரக மந்திரம் மாதிரி வச்சிருந்தாங்க பிஜேபியில. சரி, அங்க வந்த கூட்டம் எல்லாம் பாஜக காரங்க தாமரை மலரை திரும்புறது கோஷம் இல்லையா, இங்க ஆல் ஓவர் இந்தியா தான். அதுதானா ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிறது. சரி, நம்ம நேத்து நினைச்சது அந்த ஓடி வந்த கூட்டமும் பரவாயில்ல, இவ்வளவு பேர் பாஜக காரங்க கூடவே ஓடி வந்திருக்காங்கன்னு நினைச்சா திமுக காரங்களும் உள்ள இருந்திருப்பாங்க போல. ஏன்னா ஆப்கி பார் சாக்கோ பார்னு கத்திருக்காங்க. ஒரு பிரதமரை ஐஸ் வைக்கிற ரேஞ்சுக்கு மாத்திட்டீங்களேன்னு அதை வந்து திமுக ஐடி விங்ல இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வந்து நடத்தை விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரி வந்து ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. ஏன்னா நாங்க சொன்னதோட அதிக அளவுல பதாகைகள் பேனர்கள்லாம் வச்சிருக்காங்க எல்லா பக்கமும். அதனால நீங்க வழக்கு பதிவு பண்ணணும்னு அவர் சொன்னதை வச்சு பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. மோடி மேல இல்ல, அந்த பாஜக விழா ஏற்பாட்டாளர்கள்ங்கிற மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வேலூர்ல கலந்துக்கிட்டாரு. வேலூர்ல கலந்துக்கிட்டப்ப மோடி வந்து பேசி முடிச்சுட்டு திரும்புறப்ப ஒரு வயசானவர் அப்படி வரப்ப குப்புரடிச்சு கீழே விழுந்தாரு. பெரிய மீச இருந்துச்சு அவருக்கு. அதை வேற வைரல் பண்ணிட்டாங்க. திமுக அதிமுகன்னு பாத்தீங்களா, ஒரு பெரியவர் விழுகிறாரு அவர் முன்னாடி. அவர் கூட தூக்கி விட மனசு கூட பிரதமர் மோடிக்கு இல்லை அப்படின்னு மேபி பாத்துக்க மாட்டேன். விட்டு நான் ரிப்பீட் பண்ணிலாம் பார்த்தேன். அவரு அடி திரும்புறப்ப என்ன ஆகுதுன்னா கீழே விழுவேன், எனக்கு தெரியாது பாரு. அதனால இந்த சீன் போயிடுறாரு ஒரு பாட்டுக்கு. ஆமா, அவர் வந்து தெரியாம பண்ணிருப்பாரு. தெரியாம இப்ப அத்வானி எல்லாம் இருந்தப்ப அவர் தெரியாம தானே தாண்டி போனாரு. அவரும் தெரியலப்பா. இப்ப நம்மளே இங்க பக்கத்துல தூக்கிட்டு இருக்கான், அடிக்கிட்டா இருக்காத, அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான். இப்ப என்னன்னா, அதுல வேலூர்ல அவர் யாருன்னா கீழே விழுந்தவரு பாண்டு ரங்கன். அவர் அதிமுகவுல முன்னாள் அமைச்சரா இருந்தவர். 2001 அதிமுக எனக்கு சம்பந்தம் இல்ல. 2001 ஜெயலலிதா பதவியேற்றப்ப பாண்டுரங்கன் அமைச்சராகப்பட்டாரு. அப்ப பதவியேற்பு விழா திறந்த வழியில ராஜ்பவன் நடந்துச்சு. அவர் பதவியேற்ற உடனே ஜெயலலிதா முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிடுவோம் நம்ம, அந்த மாதிரி கும்பிட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணாப்புல அவரு. அப்புறம் சில மாதங்கள்லயே சில வருடங்களோட பதவி போயிருச்சு, அமைச்சர் பொறுப்பெல்லாம் பிடிக்கிட்டாங்க அவரு. ஆனா கூட ஜெயலலிதா பாக்குறப்பெல்லாம் சாமி பாக்குற மாதிரி இப்படி பண்ணுவாராம் அவரு. ஆனா அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயதீபா அன்னைக்கு போய் ஜாயின் பண்ணாரு. அதற்கு பிறகு அமமுக போனாரு. அவர் அந்த டிரைவர் ஆரம்பிச்சாரு அந்த கட்சிக்கு போலயா? ஜெயதீபாவோட டிரைவர் ஜெயதீபா கட்சி தான் போயிருக்காரு. அதுல 2 டிவிஷன் இருக்கு. அதுல ஜெயதீபா 2 பேருமே இல்லாத விஷயம் இல்ல. 3வது ஆள் டிரைவர் அவரும் இல்லன்னு நினைக்கிறேன். யாருமே இப்ப இல்ல. அமமுக போனாரு. அமமுகவும் எடுக்காதுன்னு சொல்லி பிஜேபி வந்துருக்காரு. ஆனா கூட பாண்டுரங்கன் இது கீழே மீசையில முன்னோட்டம் இல்லையா, மீசக்காரருக்கு இல்ல. அவரு ஜெயலலிதாவை கும்பிடுவாருன்றீங்க, என்னைய கும்பிடலையேன்னு ஒரு ஃபீலிங்ஸ்ல எதுவும் ஏதாவது கடுப்பாயிட்டாரு. மேபி அதுதான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் தள்ளி விட்டாரு. அதுதான் வந்திருக்காப்ல. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சா? ஆனா வந்து வந்து அப்படி பண்ணக்கூடியவர் இல்ல. தெரியாம அது வந்து கவனக்குறைவுல ஏதாவது நடந்திருக்கலாம். தெரியாதுப்பா அவருக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஜின்னு சொல்றதுனால ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் தமிழ்ல எழுதி ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜிபே ஏற்கனவே இந்த பேசிஎம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெரிய இது ஸ்கேனர்லாம் வச்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் திமுகல இருந்து ஜிபேன்னு சொல்லிட்டு ஸ்கேனர் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல மோடி மூஞ்சிலே அந்த ஸ்கேனர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணா அதுல வந்து என்னென்ன வருதுன்னா, இவர் வந்து 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரு, போடல, இவரால் தான் இங்க நீட் இருக்கு, இந்த மாதிரியான பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வந்து வருது. டிஜிட்டல் பிரச்சாரம் வருது. டிஜிட்டல் இந்தியாவுக்கு எதிராக டிஜிட்டல் பிரச்சாரம் பண்றாங்க திமுக. ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து அதிமுக முன்னாள் அமைச்சரை லைட்டா தள்ளி விட்டு இருந்தாலும் அதிமுக பத்தி எதுவுமே பேசல அவரு. ஆமா, அதிமுக பத்தி வாய் திறந்து பேசலதான் திமுக எடுத்துட்டாங்க. இன்னைக்கு பிரச்சாரத்துல பாத்தீங்களா, வேலூருக்கு வந்தாரு பிரதமர் மோடி, ஜெயலலிதாலாம் தூக்கி பிடிச்சு பேசுறாங்க. ஆனா இவரோட ஆட்சி காலத்துல ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக மேல இவ்வளவு குறைகள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பத்தி வாயத்திற்காத காரணம் என்ன? மறைமுகமான கூட்டணி இருக்கு, அதான் மோடி வந்து பேசல அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சு வந்து பேசுறாங்களாம். அதிமுக பாஜக கூட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு திமுக கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா கர்நாடகா மாநில செயலரா இருந்தவர். அவரு பாருங்க, ரெட்டலை சின்னம் கேஜிஎஃப்லயே ஜெயிச்சிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேஜிஎஃப்ல இருந்திருக்காராம். கேஜிஎஃப் தமிழ்நாட்டுல ஹிட் ஆயிருந்தாலும் கேஜிஎஃப்லயே ஹிட் ஆனவங்க நாங்கன்ட்டு அதிமுக காரங்க சொல்லுவாங்கல்ல. கேஜிஎஃப் அந்த பிஜிஎம் படி எடப்பாடி நடக்கூடலாம் போல இருக்கு. அதே மாதிரி கேஜிஎஃப்ல ஜெயிச்சிருக்கோம், காந்தி நகர்லயும் ஜெயிச்சிருக்கோம், பெங்களூர்ல அந்த பெரிய மாநகராட்சியில 9 கவுன்சிலரும் ரெட்டலை இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்குள்ளதான் ரெட்டலை கர்நாடகாவிலையும். இப்ப அந்த நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்ம நிக்கலாம் நம்ம கேட்டோம்.
கட்சி சார்பாக. இல்ல நான் பாஜக ஆதரவு கொடுத்துட்டோம்ல, எப்படி நிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆதரவு மட்டும் கொடுத்து விலகிட்டாங்க. சரி இப்ப நாடாளுமன்றத்துல நம்ம பிரிஞ்சுட்டோம்ல, தமிழ்நாட்டுல நிக்கிற மாதிரி கர்நாடகாவில நிக்கலாம்லன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவரு. அதுக்கு விருப்ப மனுலாம் வாங்கிருக்காங்க கர்நாடகா அதிமுக காரங்கிட்ட இருந்து. அது காசு வரும்னு வாங்கிட்டாங்க போல. வாங்கிட்டு ஆட்கள் அறிவிக்கவே இல்லையா. அப்புறம் அந்த எஸ்டி குமாரே பலமுறை எடப்பாடி பழனிசாமி நேர்ல வந்து பேசியிருக்காரு. விருப்பமனுலாம் வாங்கியிருக்கோம், நீங்க சொல்லுங்க வேட்பாளர் அறிவிச்சிடலான்ட்டு. இல்ல நம்ம அங்க போட்டிடுற மாதிரி இல்ல, இன்னொன்னு நான் வந்து தலைமை நிலைக்குழுவை கேட்டுதான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்றேன், நான் விலகி அவர் கட்சியிலிருந்தே விலகிட்டு நான் ரொம்ப வருஷமா கட்சியில இருக்கேன். ஜெயலலிதா காலத்துல இருந்து பல ஆண்டுல கட்சியில பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனா அவரோட செயல்பாடுகள்லாம் பாக்குறவ பிஜேபி ஆதரவா மறைமுகமா ஆதரவு கொடுக்க மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற இதோட ஸ்டாண்ட் எல்லாமே பிஜேபி ஆதரவாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் கட்சியிலிருந்து விலகிறேன், ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒரு மறைமுகமாக பல திட்டங்கள் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு கிளம்பிட்டாரு. எஸ்டி குமார் வந்து எடப்பாடியே இப்படி சொல்றாரு. ஆனா எடப்பாடி வந்து வேற மாதிரி மோடி ரோட் ஷோலாம் கிண்டல் பண்றாரு. அது எப்படி? அதான் டெல்லியில இருந்து சில பேர் வந்துடுறாங்க, வந்து ரோட் ஷோ பண்றாங்க, பயணம் பண்ணா வாக்கடிக்கும் நம்புறாங்க. ஆனா பேரை சொல்லல பாருங்க, மோடிங்கிற பேரு வரல. அது பயம் இருக்குமா இல்லையா? இருந்தாலும் முன்னாள் பாஸ் இல்ல, என்ன வேற கம்பெனி மாறினா கூட முன்னாள் பாஸ் மேல மரியாதை இருக்கதானே செய்யும். அதான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதுதான் வந்து அண்ணாமலை இறங்கிட்டாரு இப்ப. சரி எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ வரட்டும், கூட்டத்தை கூட்ட முடியாதுல்ல, அதனால ரோட் ஷோ உங்களால பண்ண முடியாது, ஏன்னா காசு கொடுத்தானப்பா நீங்க வந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதனால இப்ப ரோட் ஷோ பஞ்சாயத்து வந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஓகே, ஆமா. ஆனா வந்து இவர் அண்ணாமலையும் டார்கெட் பண்ணியிருக்காரு, ஆனா பேர் சொல்லல. இங்க புதுசா ஒரு தலைவர் வந்திருக்காரு பாஜகவுக்கு. அவர் வந்து விமான நிலையத்துக்கு வருவாரு, ஃபிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, அங்கிருந்து இறங்கி போய் ஒரு பேட்டி கொடுப்பாரு. பேட்டி கொடுத்தே அவர் விமானத்துல ஏறப்பையும் லைட்டா கதவை திறந்துருவாரு. அது அங்கேயும் பேட்டி யாராவது நிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக திறந்துருப்பாரு. அதான் வந்து பேட்டி கொடுத்து அவர் எப்படி வாக்கு விழுகும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பட் பேரை சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது தான் இது. ஓபிஎஸ் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ரோட் ஷோ பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர் வந்து ஏற்கனவே போன வாரமே சிவகங்கை தொகுதியில் உள்ள காரைக்குடியில வந்து ரோட் ஷோ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. பார்த்தா அப்பயும் வந்து பிளான் ரத்தாயிருச்சு. வெயில் அடிக்குதுப்பா. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நாளைக்கு வந்து அடுத்த ஒரு பிளான் போட்டாங்க. நாளைக்கு வந்து காரைக்குடியில ரோட் ஷோ பண்ணலாம், மதியம் வந்து மதுரைக்கு வந்துட்டு அங்கிருந்து சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடியில ரோட் ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவும் ரத்தாயிருச்சு. வெயில் அடிக்குதுப்பா. காரைக்குடி மண்ணில் அவர் கால் வைக்கலாம்னு ஆசைப்படுறாரு, பட் ஆனால் முடியாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து மதுரைக்கு வந்து வர்றது வந்து உறுதி, அதில் மாற்றம் இல்லைன்னு தான் பாஜக வந்து சொல்கிறாங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதா இருந்தாரு, அது அந்த பிளானுமே ரத்தாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னாங்க கோயிலுக்குள்ளேயும் வெயில் அடிக்குதா? அங்கே இருக்கிற பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் என்ன எல்லா தேசிய தலைவர்களும் இந்த பக்கமே வந்துகிட்டு இருந்தா இப்போ எங்களுக்குலாம் யாரும் ஆதரவு கொடுப்பா அப்படின்னு வந்து புலம்பாராம். அதனால அமித்ஷா பக்கம் எட்டி பார்க்குறாங்க. ஓகே, ஆனால் அந்த சிவகங்கை தொகுதிக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தேவநாதன் யாதவ் நேற்றே அவரை பற்றி பேசியிருந்தோம். அவர் தான் இங்கே பாஜக சார்பில் போட்டிடுறாரு. அவர் அந்த 525 கோடி மோசடி பண்ணிட்டாருன்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்லேருந்து தேர்தல் ஆணையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஊழல்லாம் எதிர்த்து பேசவும் முடியாது, நம்ம அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணுமான்ட்டு தான் அங்கே போகிறத தவிர்த்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால கூட்டம் வரதெல்லாம் தவிர்க்கல, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருக்கும் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாதுங்கிற நேர்மையான அடிப்படையில் அமித்ஷா தவிர்க்கிறார். அதுக்கு சீட்டே கொடுத்துருக்க கூடாது, அது தான் நேர்மை. ஆனா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இப்பதானே தெரியுது, இல்ல காரைக்குடி அவருக்கு ஏதோ வர முடியாம தடுத்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. ஆமா, ஆனா கூட உளவுத்துறை மத்த எல்லாமே எதிர்கட்சிகளை போக்கஸ் பண்றாங்க, சொந்த கட்சிகளை போக்கஸ் பண்ணலங்கிறது தெரியுது. பன்னீர் தான் கண்டுபிடிச்சு தூக்கி இருப்பாரு. ஆமா, தூக்கிப்பாங்க. ஜெயிக்கலன்னா ஒரு வேளை பார்ப்போம், அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோவை தொகுதி வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த கோவை தொகுதிக்கு திரைக்கதை வசனம் எழுதி சிறையில இருந்து இயக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் தான், செந்தில் பாலாஜி தான். அவர் சொல்றதை கேட்டுட்டு இங்கே டிஆர்பி ராஜா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம விசாரிச்ச வரையும் வந்து அந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் திமுகல இருந்து நிறுத்தியிருக்காங்க. அவர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கமான வட்டத்தில் இருக்கவர்னு தான் சொல்றாங்க. ஏன்னா மகேந்திரனுக்கு சீட்டு கொடுப்பாங்க, மானிமால இருந்து வந்தவருக்குலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் ராஜ்குமாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ அண்ணாமலை இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எடுபடுமா கோவையில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுக என்ன பிரச்சாரம் செய்யறாங்கன்னா, முக்கியமா எடப்பாடி பழனிசாமி திமுக தம்சம் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். முதலமைச்சர் பேசுறப்பே தான் சொல்றாங்க. அடுத்து இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் சொல்றாரு. அடுத்து உதயநிதி ஸ்டாலினா இருக்காரு முதலமைச்சருக்கு அடுத்து. நீ கட்சிக்காரங்க கேட்டு போறேன், இல்ல பொதுச் செயலாளர் இருக்காரு துரைமுருகன் சொல்லுவாங்களா?
துரைமுருகனே சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு, உதயநிதிக்கு அப்புறம் அடுத்த தலைவர் இருந்தா கூட நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லுவாரு. அப்ப பொதுச் செயலாளருங்கிறதெல்லாம் பேருக்குதான். சரி, ஓகே. சரி, அதுதான் அவரே அவரோட மகனுக்காக ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு வேலூர்ல, வெயில பொருட்படுத்தாம போராடுறாரு, அழுகுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா நாங்க நம்பி இருக்கிறது என்னமோ ஏசி சண்முகத்தை தான் சொல்றாங்க. அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கட்சிக்காரங்க நம்பல. கட்சிக்காரங்க கூட வேலையை செய்யல துரைமுருகனுக்கும் ஒரு மகனுக்கும். ஏன்னா ரொம்ப ஒரே டாமினண்டா இருக்காங்க. அவங்க எதுக்கு வேலை செய்யணும்னு பல பேர் அப்செட்ல தான் இருக்காங்க வேலூர்ல. அது தனி கதை, நம்ம தனியா வந்து பேசுவோம் அதை. ஓகே. இப்ப என்னன்னா முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இருக்கிற எல்லா அமைச்சர், திமுகவுடைய வேட்பாளர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்கள், கட்சிகள், கட்சி தலைவர்கள் எல்லாரும் எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருச்சு. மொத்தம் 500 லட்சம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா, நிறைவேற்றிட்டாங்களா? அதான் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, அண்ணாமலை கேட்கிறாங்க, பல எதிர்கட்சி மக்களும் கேட்கறாங்க. நமக்கே தெரியும் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் நிலுவையில இருக்கு. அதுக்கு ஒரு பதில் வேற சொல்லியிருக்காரு. இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்க பண்ணித்தரோம். அப்ப இல்லனா இல்லை பிலாப்பி. ஆமா, ஆனா வந்து 100% போன வருஷமே சொல்லிட்டாரு முதல்வர். அதே மாதிரி கல்வி கடன் ரத்து. ஆமா, அதையும் பண்ணல. அது இந்தியா கூட்டணி வந்தா பண்ணிடுவாங்க. இந்தியா கூட்டணி வந்தா பண்ணுவாங்க. அப்ப எல்லாம் இந்தியா கூட்டணி வந்தா நீட் ரத்து, இந்தியா கூட்டணி வந்தா பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணி வந்தாதான் பண்ணுவோம்னா தெளிவா சொல்லிருக்கணும்ல. 2020 சட்டமன்ற தேர்தல் அப்போ தெரியாதுல்ல இந்தியா கூட்டணி ஒண்ணு உருவாக போகுதுங்கிறது தெரியாதுல்ல, தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி இன்னொன்னு வந்து அவங்க ரொம்ப போராட்டத்துலாம் ஸ்டாலின் அப்ப 2021 பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுகவோட ஊழல் அமைச்சர்கள் அவங்களெல்லாம் வந்து நாங்க வந்து தனி நீதிமன்றம் அமைச்செல்லாம் விசாரிப்போம்னாரு. அந்த ரைட்க்கு அப்புறம் அவங்க எதுவுமே பண்ண மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையே இல்லை. அதே மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காருல்ல. RS பாரதி போட்ட வழக்குல தானே இப்ப செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. அது அப்ப அமைச்சர், இப்ப அவரோட அமைச்சரே உள்ள போயிட்டாரு. சரி, அதே மாதிரி வந்து இந்த வேளாண் விளை பொருட்களுக்கு நிர்ணய சட்டம்னாங்க, அது வந்து வரல. பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம்னு சொன்னாங்க, அதுவும் வரல. செவிலியர்கள் கோவிட் காலத்துல உயிரை பணயம் வச்சு வீட்டை மறந்து நின்னாங்க. அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. ஆமா, அதே மாதிரி வந்து கேஸ் மானியம் 100 ரூபா தரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அவங்க வந்து பண்ணல அந்த 500 வாக்குறுதிகள்ல. ஆனா வந்து முதல்வர் வந்து இப்படி சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அது ஒரு கன்ஃபியூஷனா இருக்குப்பா. 99 100 அப்படிங்கிறது. இப்ப 99ன்னு வச்சுக்கோங்க, இந்த 100 வாக்குறுதிகள் இந்த 1% போயிடும். ஆமா, அது போயிடும். ஆனா வந்து அவர் 100ன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு வாக்குறுதி நாங்க நான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க கட்சி சார்பில், அதையும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து கொந்தளிச்சிருக்காரு எக்ஸ் தளத்துல. என்ன வாக்குறுதி அப்படின்னா, அவர் இடஒதுக்கீடு பெற்று தருவோம் 10.5% வன்னியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அது வந்து அந்த ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டிய அந்த பரிந்துரை, இடஒதுக்கீடு பத்தின பரிந்துரைக்கான கெடு வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அவங்க வந்து திமுக அரசு வந்து காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. இது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒருவேளை போராடி தான் நாங்க அதை பெறணும்னா அதுக்கும் தயாரா இருக்கும் அப்படின்லாம் வந்து போட்டிருக்காரு ராமதாஸ். ஐயா கோவப்படுத்தி பார்க்காதீங்க, அவ்வளவுதான். ஐயா கண்ணு எரிய ஆரம்பிக்கும் கோவத்துல. கரெக்டா மாம்பழ சீசன் வேற வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதுல என்னன்னா தருமபுரியில சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அன்புமணியோட 3 மகள்களும் இறங்கி எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குறிப்பா வந்து சௌமியா அன்புமணி எங்கெல்லாம் வாக்குகள் விழுவாதோ அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால வந்து குடும்பமே இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது குடும்ப கட்சியில வராது, குடும்ப அரசியல வராது. அது வராது, அது வேலை தானே பாக்குறாங்க, கட்சியில இல்ல. சௌமியா அன்புமணி அவங்க இப்பதானே கட்சியில சேர்ந்தாங்க. அதெல்லாம் பசுமை தாயகம் இயக்கத்துல இருந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால அதுவும் வராது. ஏத்துக்கக்கூடிய ஒரு வாதம் தான். அடுத்து எல்லாமே ஏத்துக்கூடிய வாதம் தான் அரசியல் சொன்னா. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இன்னையிலிருந்து அடுத்த 4-5 நாட்களுக்குள்ளார அந்த இவிஎம் மிஷின்ல வேட்பாளருடைய பேரும் வேட்பாளருடைய சின்னமும் பொருத்தும் பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. சரி, சீக்கிரம் நாங்க முடிச்சிருவாங்க. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த இவிஎம் மிஷினை. ஓ, இதுல சில பேர் சொல்லுவாங்க எதுல அமுக்கினாலும் தாமரைக்கு விழுகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து கரெக்டா இருக்கான்னு ஸ்ட்ரிக்டா பார்ப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அங்க அனுப்ப இங்க விழுகுது, இங்க போனா அந்த இதுல இல்ல இவங்க இந்த திமுகல இருந்து நாம் தமிழ்ல இருந்து இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டு எல்லாம் இப்படி வைக்க கூடாது. அதுதான், அது வந்து சரி விடுங்க, இப்படியே கொத்திட்டே இருந்தா கைக்கே விழுகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் பிஜேபில இருந்து. அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுக்கும் நம்ம ஆளாகிடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டா ஒட்டிட்டு இருக்காங்க சின்னத்தெல்லாம். ஆனா எங்க சின்னத்தை மட்டும் தப்பா ஒட்டுறாங்கன்னு நாம் தமிழர்ல இருந்து கொந்தளிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த தேர்தல் ஆணையம் இணையதளத்துல இருந்த மைக் சின்னம் தான் நாங்க எல்லா இடத்துலயும் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஒன்ன சொல்லிட்டு இங்க ஒட்டுறது வேற ஒண்ணு ஒட்டிட்டு இருக்காங்க, அந்த மைக்கு வேற மாதிரி இருக்கு, அதனால வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபிரதா சாகுவை பார்த்து
புகார் கொடுத்திருக்காங்க நாம் தமிழர்ல இருந்து. ஏன்னா இந்த மைக் ஆன் பண்ணாம இருக்கான், சுவிட்ச் மிஷின்ல இருக்கிற இது ஆன் பண்ணா நாங்க ஆன் ஆயிடுவோம் தமிழ்நாடு கட்சி. ஆமா, அதனால வந்து ஆன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. ஆனா என்ன தெரியுமா, இந்த சர்வே நடத்தல, அது மட்டும் வேணா சொல்றேன் நானு, நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் மத்தியில அமோக ஆதரவு இருக்கு. நம்ம இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப 2வது இடம் வந்துருவாங்களா? அது வாய்ப்பு இல்ல. ஆனா வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு தெரியுது. யாருக்குமே வேட்பாளர் பேர் தெரியல. நான் போன 8 தொகுதிகளும் வேட்பாளர் யாருன்னா குளிக்கிறாங்க. சில பேர் இன்னும் கட்சி சின்னம் விவசாயி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களே 20 வயசு பையனே விவசாயி, நிறைய பேர் சொன்னாங்க விவசாயி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் கரும்பு சின்னம் கொடுத்திருக்காங்க, கரும்பு விவசாயி ராமநாதபுரத்துல. ஆனா மைக்கு சீமான்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் வாக்குகள் வாங்குவார் அவரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு பர்சன்ட் அதிகமாகும். அதே மாதிரி அந்த தபால் வாக்குகளும் தொடங்கிட்டாங்க போல. அதான்ப்பா, தமிழ்நாட்டுல அந்த 85 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த 12D ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி அவங்க வாக்குகள் வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வீட்லயே வந்து வாக்கெல்லாம் செலுத்தலாம். தபால் வாக்கு அதான் தமிழ்நாட்டுல 1,33,000 பேருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் 70,000 பேர் வாக்குகள் செலுத்திட்டாங்களாம். ஆல்ரெடி தமிழ்நாட்டுல தேர்தல் ஆரம்பிச்சு 70,000 பேர் வாக்கே போட்டு முடிச்சிருக்காங்க. போட்டு முடிச்சாச்சா? அடுத்து வந்து காவலர்கள், இந்த அரசு ஊழியர்கள்லாம் போவாங்கல்ல, அவங்களுக்கும் ஆரம்பிக்கிறாங்களாம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஆரம்பிச்சிருச்சு, கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமா, ஆனா வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து வைகோ வந்து மகனுக்கு ஆதரவா அந்த புதுக்கோட்டை பகுதியில எல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது கீழ இருந்து ஒருத்தர் சவுண்டு கொடுத்திருக்காரு, அவர் போதையில இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க உள்ளவங்க. சரி, என்னோட தாயார் வந்து மது ஒழிப்புக்காகவே உயிரை விட்டவங்க, ஆனா பாருங்க இங்க அவரை பிடிச்சி வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் நம்ம கட்சிக்காரர் தாங்க யான் கீழ இருந்து சொல்லியிருக்காங்க. நான் வயிறு வலிக்க இங்க அடி வயிறு வலிக்க கத்திக்கிட்டு இருக்கேன், இப்படி பண்றீங்களேன்னு ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு வைகோ. மது ஒழிப்பு அவரோட ஒரு தீவிரமான ஒரு இதாதான் இருக்குல்ல. மது ஒழிச்சாதான் நாடு உருப்பிடுங்கிறாரு. முதல்ல கட்சிக்காரங்களை குடிக்க கூடாதுங்கிறத அதை முன்னெடுத்துருக்கணும்ல அவரு. ஆமா, மது ஒழிக்காரே குடிச்சிட்டு சலம்பல் பண்ற எவ்வளவு வைகோ விட்டு டைரக்டா. ஆமா, ஆனா திமுக இருந்து மது ஒழிப்பாங்கன்னு நம்பிதான் கூட்டணி வச்சிருக்காரோ. இதுல என்னன்னா, இப்ப மகனுக்காக சீட்டு வாங்க போனார்ல, அப்பயே சொல்லிருக்கலாம்ல வைகோ, எங்க கட்சியில நிறைய பேர் தான் எல்லா பக்கமும் ஃபுல்லா அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, கம்பெனி அவங்ககிட்ட தான் இருக்கு, அதை மூட சொல்லுங்க, நீங்களும் டாஸ்மாக் மூட, அதெல்லாம் அப்ப கேட்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட மட்டும் வந்து இங்க யார்கிட்ட பேசுறோம் அங்க பேசுறது கிடையாது. இங்க நாட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியது. மது ஒழிந்தால்தான் நாடு உருப்பிடும், மது ஒழிந்தால்தான் எல்லாம் உருப்பிடும் சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லணும்ல. ஒருவேளை அவங்க உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, மது ஒழிந்தால் நாடு உருப்பிடும் அது ஒத்துக்கிறோம், ஆனா வந்து உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது. அதே மாதிரி இந்த மது குடிச்சிட்டு வாக்கு செலுத்த வராங்க அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளா இருக்கு. அதான் உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாங்க, குடிச்சிட்டு வரவங்க எல்லாம் நீங்க உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். அதெல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இல்ல அதனா என்னன்னா, அதுல வாய்ப்பு இருக்கு, அவங்க போட நினைக்கிறது ஒரு சின்னமா இருக்கலாம், குடிச்சிட்டு ஏதாவது தப்பி மாத்தி போட்டுருவாங்கல்ல, அதுக்காக சொல்லியிருப்பாங்க, மனு போட்டிருப்பாங்க. பட் உச்சநீதிமன்றம் ஒத்துக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே நார்த்துக்கு போனோம்னா டெல்லி மதுபான கொள்கை வழக்கு ஏற்கனவே அங்கேயும் மது. ஆமா, டெல்லி மதுபான கொள்கை வழக்கு, அந்த மதுபான கொள்கையை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது அந்த கொள்கை. இருந்தாலும் அந்த வழக்குல அந்த இதுல கொள்கையில முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு. டெல்லியில இருந்து தெலுங்கானா வரையும் வந்து பிடிச்சி சந்திரசேகர் ராவோட மகளை வந்து கவிதாவை உள்ள தள்ளியிருக்காங்க அமலாக்கத்துறை. அவங்க திகார் சிறையில் இருக்கும் போதே சிபிஐ அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. சரி, அமலாக்கத்துறை கைது பண்ணது பத்தாது, நாங்களே திகார் சிறையிலேயே வச்சு கைது பண்றோம், உங்களையும் சிபிஐ கைது பண்ணி. அது எப்படி கைது பண்ணுவாங்க? சிறைக்குள்ள இருக்கவங்களை கொண்டு சிறைக்குள்ளதான் இருக்காங்க, அவங்க கம்யூனிட்டி தான் இருக்காங்க, அங்க போய் யூஆர்ன்றது அரெஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி ஜெயில தானே இருக்கேன். இல்ல இது 2வது அரெஸ்ட், அதில் 2 விலங்கு போடுங்க. ஆமா, இல்ல அது வந்து அரெஸ்ட் பண்ணி திரும்ப நாங்களும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி எங்க கஸ்டடியில எடுக்க நாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணுவாங்க சிபிஐ. ஸோ அதனால அமலாக்கத்துறையும் விசாரிப்பாங்க, பேரலா சிபிஐயும் இதே வழக்கு வந்து விசாரிப்பாங்க. ரெண்டுமே சென்ட்ரல் ஏஜென்சினாலும் தன்னாட்சி அமைப்புங்கிறனால தனித்தனியா விசாரிக்க வேண்டியது அவங்களோட கடமையா இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதுதான் இடி, அதுதான் சிபிஐ. ஆமா, இந்த இடியை பத்தி பேசும்போது, இடி கடந்த ஆண்டு நவம்பர்ல டெல்லி அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க. பயங்கரமா அவர் வந்து சுத்து போட்டிருந்தாங்க. அப்ப பாஜக காரங்கெல்லாம் பாருங்க, ஆம் ஆத்மி அமைச்சர் ஒரு ஊழல்வாதி அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று நான் வந்து ஆம் ஆத்மியில இருந்து விலகுறேன், என்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, ஊழலுக்கு எதிராக போராட தான் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன், அதனால தான் ஆம் ஆத்மிலையும் சேர்ந்தேன், இப்போ அவங்களே ஊழல் பண்ணுறாங்கும் போது நான் இந்த கட்சியில் எப்படி இருக்குது. அதே மாதிரி அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவேனா, இங்கே வந்து ஒரு தலித் எம்எல்ஏவோ தலித் கவுன்சிலரோ தலித் முக்கிய நிர்வாகியோ ஆம் ஆத்மியில் இல்லை.
இதுக்கு மேல என்னால இந்த கட்சியில இருக்க முடியாது, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேத்து விலகியிருக்காரு. ஆனந்த் வந்து ஆனந்தமா இல்ல, இப்ப எங்க போனா ஆனந்தமா இருக்கணும்னா வீட்டுக்கு போனா ஆனந்தமா இருக்கணும், அதனால வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. வீட்டுக்கு தான் கிளம்புறாரா? ஆனா ஆம் ஆத்மில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவரை வந்து ரைட் பண்ணாங்க, ஊழல்வாதின்னு சொன்னாங்க. இவர் போய் இப்போ பிஜேபியில தான் சேர போறாரு, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மிரட்டினதுனாலதான் இவர் வந்து இப்ப பதவியில இருந்து விலகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தமா இருக்கணுமா வேணாமா அப்புறம்? ஆனா தலைவலியோட இருக்க முடியும் ஒரு மனுஷன். இல்ல, அதையும் என்ன சொல்றாங்க, இப்பவே போய் சேர மாட்டாராம், தேர்தல் முடிஞ்சவனு தான் போவாராம். தேர்தல் முடிகிற வரையும் ஆம் ஆத்மிய டேமேஜ் பண்றதுதான் அவருக்கு டாஸ்கா கொடுத்துருப்பாங்கன்னு ஆம் ஆத்மியில சொல்றாங்க. ஓகே, அதான் அடிசி சொல்லிட்டு இருந்தாங்க அடிக்கடி, என்னைய என்னையும் விசாரிக்கிறாங்க, என்னையும் கைது பண்ண போறாங்க, நான் எதுக்கு அசர மாட்டேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேரும் இழுக்க பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் அவருங்கிறது இப்ப தெரியுது. ஆனா அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வச்சுதான் போயிருக்காரு. நம்ம போனதான் இது என்னங்கிற. ஆமா ஆமா சொல்லியிருக்காரு. அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதுதான் இங்க ஹைலைட். சரி பார்ப்போம். லைஃப்ல ஒரு படம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. எந்த விஷயத்துக்கும் மத்தவங்கிட்ட ஐடியா கேட்காத. சூப்பருங்க. உருப்பிடுவேன். அர்ஜென்ட்லி மேக்கிங் கால் டு சம்ஒன். ஏர்டெல் வாய்ஸ் இன்டரப்ட். உங்களது சேவை செப்டம்பர் 5 முடிவடைகிறது. சி மோர் மீ பி லைக் 3 நாள் டைம் இருக்கு என் தெய்வமே, அதுக்குள்ள உன் காசு வந்துடும், இப்ப இடைய நிம்மதியா போன் பேசக்கூடிய கடவுளே அப்படின்றாங்க. அதிமுகவை விமர்சித்து ஒரு வார்த்தை கூட பேசாத பிரதமர். தவழ்ந்த பாசம் கண்ணை மறைக்குதோ என்னவோ. எலெக்ஷனே ஒரு வாரத்துல வரப்போகுது, இன்னும் தேர்தல் அறிக்கையை காணோம். எப்படி அதுல தமிழ்நாட்டுக்கு நல்லது எதுவும் இருக்க போறது இல்ல. அது அறிக்கை வந்தா வராட்டி என்னங்கிறாங்க. ஏன்னா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் வரலன்னு தேர்தல் அறிக்கையே மறந்துட்டாங்க. ஆமா, இந்த வாரத்துல ஆனா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி இந்த வாரம் முடியறதுக்கு 2 நாள் தான் ரோட் ஷோல ஆர்வமா இருக்காங்க, கூட்டத்துல ஆர்வமா இருக்காங்க. தேர்தல் அறிக்கை தானே இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு பேச முடியும். பேசணும்ல, திமுக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க செயல்படுத்தலைங்கிறத பேசுறீங்கல்ல. அப்புறம் நாங்க கொடுத்துட்டு செய்யலன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன டார்கெட்னா அவங்களுக்கு 10 ஆண்டு கால சாதனையே போதுமானதுங்கிறது தான். அதனாலதான் அறிக்கையெல்லாம் தேவையான. அப்ப எதுக்கு 2047 இலக்கு வச்சிருக்காங்க? அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க, நம்ம விருதுக்கு போயிருவோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்குன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துடலாம். 90, 95, 99, 100 அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க? 102. இன்னும் கொஞ்ச நாள் போனா 150 வரையும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபுல் ஸ்விங்ல ரேஸ் காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் செஞ்சுட்டோம்ட்டு. ஆனா நம்மளே பட்டியல் போட்டோம், நம்ம டைம்ல அதெல்லாம் கம்மியா பட்டியல் போட்டே அவ்வளவு பட்டியல் போட வேண்டியது எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம கேட்போம், கேள்வி கேட்போம், அதெல்லாம் கேட்போம். அது எப்படி இருக்குமா இருக்கு நம்ம கிட்ட, சும்மா லுலாயி குழந்தைகள் விளாடுவோம்ல, ஏமாத்திட்டு சும்மா விளாண்டேங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. மக்களையே வந்து ஒரு குழந்தை மாதிரி ஏமாத்திட்டேங்கிறாரு ஏப்ரல் மாதத்துல வந்து வேற. அதனால அதே விருதா கொடுத்துடலாம் ஸ்டாலினுக்கு. நிறைய பேர் கொடுக்கணும், அது நிறைய பேர் கொடுக்கணும், எல்லா மாநிலத்திலையும் கொடுக்கலாம். இங்க வந்து நமக்கு ஸ்டாலின்ங்கிறதுனால அவர் கொடுத்துருவோம். சும்மா லுலுலாய்ங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.